கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு ஆம்பிள் பிளேயர் ரீஓருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கூட அனுப்பி விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பிள் பிளேயர். ஸோ பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு ஓல்டு மாடல் அசம்பிள் செட் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓல்டு மாடல் ப்ரோலாஜிக் போர்டு 4 ஐசி ஒரே போர்டில் 4 சேனலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 5 amps டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக காணாது பார்த்தீங்கன்னா கம்மிங் நைஸ் வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 24/0/24 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அதுக்கு பவர் சப்ளை எல்லாம் போட்டு ஒரு 4 பீட் பார்த்தீங்கன்னா வச்சு சப்புக்காக ரன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஸோ இனி இந்த ஆம்பை ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்மிங் நைஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் சவுண்டை கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏறையும். ஏன்னா 4 44/40 ஐசி 4 சேனலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த கேபினெட்டுமே பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. மேலே டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தட்டும். அந்த ப்ரோட்ட டேரெக்டாக சொல்லியாச்சு ப்ரோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது. இதில் செய்கிறதோட நம்ம புதுசாகவே கேபினெட் வாங்கி புதுசாக போர்டெலாம் வாங்கி சூப்பராக செஞ்சிருவோம் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். சரி ஓகே ப்ரோ அப்போ இதில் இருந்து தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு புதுசாக கேபினெட் வாங்கி எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ்லாம் வாங்கி சூப்பராக ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கேபினெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நார்மல் கேபினெட்டில் ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் ஒன்று அசம்பிள் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த கேபினெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வந்து சூஸ் பண்ணாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அதே கேபினெட் வாங்கி எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இந்த பழைய ஆம்பில் இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 24/0/24 5 amps டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் அந்த ரெக்டிஃபையர், அப்புறம் 4 feet மோனோ போர்டு இவ்வளோ மட்டும் தான் எடுத்திருக்கோம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாகவே வாங்கிட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு 20/0/25 amps டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வாங்கியிருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா STK 402950 அப்படிங்கிற ஒரு ஐசி போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 5 சேனல் இன்புட் கொடுத்து 5 சேனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணுறோம். அதில் 5 8" ஸ்பீக்கர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஐசி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை 24/0/24 கரெக்டாக கொடுக்கணும். அதுக்காக 20/20 பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப வரையும் பாருங்க. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 12 inch சப்வூஃபர் நல்லா ஹெவியாக ரன் பண்ணிக்கலாம். 5 8" ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே ரன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவியாகவே இருக்கும். அதே போல் ஆடியோ கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 12 inch சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 4 feet மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 5 ஸ்பீக்கர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா STK 402950 அப்படிங்கிற ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்க 24/0/24 5 amps ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அந்த சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக போட்ட ஐசி பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருக்கோம். 20/25 amps ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இந்த STK 5 சேனல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருக்கோம். 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கூலிங் ஃபேனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த PCBல வந்து 7812 ரெகுலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு 12 volt பவர் சப்ளைல இருந்து பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர் ஒன்று போட்டு USB போர்டுக்கு பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துருக்கோம். அடுத்து வசந்தோட மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியோட 6 channel ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பில் யூஸ் பண்ணியிருக்க கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா 50 volt 5000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல வால்யூம் கண்ட்ரோல் நாப்லாம் பாருங்க நல்லா குவாலிட்டியான நாப் ஆரஞ்சு கலர் நாப் போட்டிருக்கோம். பேக் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்த கோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஆம்பில் இனி அவங்க அப்கமிங்ல FT003 டிகோட அப்கிரேட் பண்ற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கான கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கு. ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக்கிங் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ் சவுண்ட் செக்கிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.